வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கட்டுக்கட்டாக எடுத்த கருப்பு பணம். மேலும் குறிப்பாக அமைச்சர் துரைமுருகனின் பினாமிகள் வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்பட்டதால் அதிரடியான கைது நடவடிக்கை இருக்கின்ற பிரச்சனைக்கு நடுவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக திமுகவில் வெடித்த அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரெய்டால் கண்ணீர் விட்டு கதறி அழுத துரைமுருகனால் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சந்திப்பை ஸ்டாலின் அவர்களுடன் ஏற்படுத்துமாறு தற்பொழுது அமலாக்கத்துறையிடம் கெஞ்சியுள்ளார். கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயம் வயது மூப்பின் காரணமாக அவருக்கு ஜாமீன் வழங்கிவிட முடியாது என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். செந்தில் பாலாஜியின் நிலைமை விட மிக மோசமான நிலைமைக்கு துரைமுருகன் தள்ளப்படுவார் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது சமீபத்தில் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் பொழுது வேலூர் தொகுதியில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிட்டார். அச்சமயத்தில் துரைமுருகனின் வலது கையாக இருக்கும் பூஞ்சோலை சீனிவாசன் வெற்றி பெற வைக்க வேண்டி பல கோடிகள் தொகுதியில் இறக்கி இருப்பதாக தகவல்களும் வெளியானது. இந்த தகவலின் பெயரில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் சோதனைகள் தற்பொழுது செய்துள்ளனர். துரைமுருகன் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரொக்க பணமும் கைப்பற்றப்பட்டது. இதனை அடுத்து இவருக்கு வலது கையாக இருக்கக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன் வீடு மற்றும் குடோன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சோதனைகளை தொடர்ச்சியாக நடத்தினர். 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் சமயத்தில் எப்படி இவ்வளவு ரூபாய் பணம் வங்கி கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டது என்பது குறித்து அடுத்தடுத்த கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கதிரானந்த் மற்றும் பூஞ்சோலை சீனிவாசன் இருவரும் மீதும் வழக்கு பதிவும் செய்து விசாரணையும் நடைபெற்றது. இதில் முக்கிய நபராக இடம்பெற்றிருப்பது பூஞ்சோலை சீனிவாசன் தான். இவர்தான் பினாமியாக இருக்கக்கூடுமோ என்ற ஒரு சந்தேகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது திடீரென்று தமிழகம் முழுவதும் துரைமுருகனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஒரே நேரத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதால் கிட்டத்தட்ட தற்பொழுது வரை 11 கோடி ரூபாய் வரை கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவும் இதனால் துரைமுருகனோ அல்லது அவரது மகன் கதிரானந்தோ சிறைக்கு செல்லலாம். இருவரில் ஒருவர் முழு பொறுப்பேற்று சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதற்குள்ளாக முதல்வரை எப்படியாவது சந்தித்து அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம் என்று துரைமுருகன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு எந்த ஒரு வாய்ப்பும்